நிகில் நண்பர், அப்புறம் செந்தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர். கேபி சாரோட பட்டறையில் வேலை பார்த்துட்ருக்கோம். எல்லாரும் எழுதுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் செந்தமிழனோட எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். மைக்ரோ தொடர்கள், மேக்ரோ சிந்தனைகள்னு ஒன்று போயிட்டுருக்கோம். செந்தமிழன் எழுதுவாரா அப்படின்னு காத்துட்டு இருந்த கதைகள்லாம் நிறையா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபா சம்பளம் அப்படின்னா அவருக்கு ஒரு எபிசோடுக்கு 8000 ரூபா சம்பளம் தருவாங்க, 10,000 ரூபா சம்பளம் தருவாங்க. அவனை எழுத சொல்கிறா அப்படிம்பாரு கைலாசம் சார். அவ்வளவு தரமான ஒரு எழுத்தாளர், அவ்வளவு தரமான ஒரு படைப்பாளி. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வர்றாரு, கனி நான் இங்கேருந்து கிளம்புறேன். எங்கே போவீங்க? இல்லை போகிறேன், இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு இந்த இடம் எனக்கு ஒவ்வொரு என்னால் அந்த இடத்துக்கு பொருந்த முடியல, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சு அடைக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், உனக்கு ஒன்றுமே இல்லையன்றாங்க. அப்புறம் ஏன் எனக்கு இந்த இடம் பொருந்தலை? ஸோ பொருந்தாத ஒரு இடத்துல பொருந்தாத ஒரு வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன்னு எனக்கு தோணுது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த நண்பர் கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஒரு கோவிட் முடிஞ்ச டைம், கோவிட் முடிஞ்சு படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. கும்பகோணத்தில் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அப்போ சொல்கிறார், கனி இந்த கோவிடுக்கு ஊசி போட்டதுக்கப்புறம் எந்த மருந்தும் வேலை செய்ய மாட்டேங்குது, காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, வயிற்று வலினா இருந்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, நம்ம உடம்புக்குள்ளே என்னத்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது. அப்போ ஆசான்னு ஒருத்தரை போய் சந்தித்தேன். இவர் பேரை சொல்லலை, ஆசான்னே சொல்கிறாங்க. ஆசானை சந்தித்தேன், இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எந்த மருத்துவமுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், கடைசியாக எப்போ செருப்பு இல்லாமல் நடந்தீங்கன்னு கேட்டார். நான் நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நடங்க, மழை பெஞ்சா நனைங்க, வெயில் அடித்தா காய்ங்க, செருப்பு இல்லாமல் நடங்க, பசிச்சா சாப்பிடுங்க, இதுதான் வைத்தியமா? ஆமாம், இதுதான் வைத்தியம், போங்கன்ட்டார். இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பில் இரு, பிரபஞ்சம் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 6 மாதம் ஆச்சு. நான் அதை தொடர்ந்து செய்கிறேன். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா என் உடம்புல இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அதிலிருந்து நான் அவரை அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். அவரோடு இருந்தாலே எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் உடனே அவரை பார்க்கணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு படப்பிடிப்பு முடியுது, நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது எப்படியும் தஞ்சாவூர் வழியாக தானே போகணும், நான் அவரை பார்க்கணும். நீங்கள் கேளுங்க. அவர் என்கிட்ட சொன்னது நைட்டு ஒரு 9:45 10 மணி. நீ கேளுங்க, நான் நாளைக்கு கிளம்பி போகும்போது பார்த்துட்டு போயிடுறேன். இல்லை இப்போல்லாம் ஃபோன் பண்ண முடியாது, அவரோட நான் நேரடியாலாம் தொடர்பு கொள்ள முடியாது, அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் பேசணும், நான் காலையில் பேசிட்டு சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு அவர் எனக்கு அடிக்கிறாரு, அவர் உங்கள் ஃப்ரெண்டாம்பா அப்படின்னாரு. ஏன் ஃப்ரெண்டா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை உங்களை வரும்போது வந்து பார்த்துட்டு போக சொன்னார், அப்போவும் பேரை சொல்ல. எனக்கு யார் நம்ம நண்பர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போனால் என் நண்பனை பார்க்குறேன். 18 வருஷம் கழிச்சு முதல் வார்த்தை, என்னை பார்க்க வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா உனக்கு அப்படின்னு. போகும்போது ஃபுல்லாக பொட்டக்காடாக இருக்குது, கருவேல முள்ளுமா பொட்டக்காடுமா இருக்குது. ஆனால் ஒரு 7-8 ஏக்கர் மட்டும் ஒரு வனமாக இருக்குது. அங்கே எல்லா பறவைகளும் இருக்குது, எல்லா விலங்குகளும் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, கோழி இருக்குது, அற்புதமான மனுஷங்க இருக்காங்க. என் நண்பன் அப்படியே கட்டி தழுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று, என்ன இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு 62 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி அந்த ஊர் திரும்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயம், உனக்கு ஒவ்வாத இடத்துல நீ இருக்காத, உனக்கு ஒரு இடம் பொருந்தும், நீ அந்த இடத்துல இருந்தால் சந்தோஷமாக இருப்ப, உன் மனசு நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், நீ கடன் இல்லாமல் இருப்ப, பிரச்சனைகள் இல்லாமல் இருப்ப, அந்த இடத்த தேடி போயிரு. பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா, ஒரு 2 வருஷம் நான் அந்த கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கழித்து கேட்டாலும் அதே தான் சொல்லுவான், 20 வருஷம் கழித்து கேட்டாலும் அதே தான் சொல்லுவான். ஏன்னா அவனால் போகவே முடியாது.
எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு கிளம்புனார். அப்போ உட்காந்து பேசுகிறோம் அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். அவர் ஒன்றும் இப்படி உட்கார்ந்துருக்காருன்றதுனால எதுவும் இல்லாதவர் நினச்சிடாதீங்க. அவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஏன்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா விட்டுட்டு போ அப்படின்னா போய் சும்மா உட்காந்துருக்க சொல்கிறானோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பிடிச்ச வேலையை செய்யும்போது பல விஷயங்கள் நம்மளை தேடி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஆடு மாடுகள், சொந்தங்கள், ஆயிரக்கணக்கான சொந்தங்கள். அவர் சொன்னதை கேட்டு அவரை மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர், மிகப்பெரிய வேலைகள் இருந்தவங்களாம் நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிடிச்ச மாதிரி இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், வாழ்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம்னு சொல்லி திரும்பி வந்தவங்க தமிழ்நாடு பூரா அங்கங்கே இருக்காங்க, தேசம் முழுவதும் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்களாக தான் இருக்காங்க. காலையில் ஜிம்முக்கு போயிருந்தேன். ஒருத்தர் வந்து சொன்னார், சார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அடுத்த லாக்டவுனுக்கு ரெடி ஆகிக்குங்கன்னு சொன்னார், கவனிச்சிங்களா அப்படின்னாரு. ஆமாம் சொல்லுவார், என்ன செய்ய தயாராகனு சார். என்ன சார் செய்கிறது? எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்ககிட்ட நல்ல குடிநீர் இருக்குது, நல்ல காற்று இருக்குது, நல்ல உணவு இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை எதிர்நோக்காமல் தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்தவர்கள். இந்த ஊர் திரும்பினவங்க எல்லாருமே தேசம் முழுவதும் இருக்காங்க. அதனால தான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களோடு நமக்கு இவங்களால தான் நம்ம லைஃபு, இவங்கள வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்து நம்ம தற்சார்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகின் ஆகச்சிறந்த செல்வந்தன், நம் இந்த உலகின் மிக சந்தோஷமானவன். இதை நிரூபிப்பது தான் இதை சொல்ல வந்தது தான் இந்த படைப்பு. இந்த படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது, துபாயில் இருக்கும்போது ரொம்ப எமோஷனலாக ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது நான் எங்கள் இயக்குனர்கிட்ட இது தானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஐயா பேசின ஒரு ஆடியோ போட்டேன். அவர் அப்படியே எந்திரிச்சு எனக்கு ஊருக்கு போனவுடனே நான் அவரை பார்க்கணும் அப்படின்னாரு. கையை பிடிச்சி வாங்க கூட்டிகிட்டு போனேன். அதாவது காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்கள், இறைவனை நோக்கி காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்களை இப்போ நம்ம இஷ்டத்துக்கு டியூன் போட்டுக்கிறோம்ல, அது இல்லை. அவர்கள் என்ன மாத்திரையில் அதை டியூனாக போட்டு இறைவனோடு தொடர்பு கொண்டார்கள் அப்படின்ற அந்த மாத்திரை அளவை வைத்து அப்படியே அந்த பாடல்களை இப்போ பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனோம். அப்போது இயக்குனர் என்கிட்ட சொல்கிறாரு, எங்கேயோ ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி. ஏன்னா முழுக்க இரவு அந்த நிகழ்வு மட்டும் நடக்குது. 2 பேரும் அப்படியே வேற ஒரு உலகத்தில் அப்படியே மிதந்தோம். பேசிகிட்டே போகலாம். என் நண்பனை இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப கண்டுபிடிச்சது, சந்தித்தது, இது கூட இறை அருள் தான் நான் நினைக்கிறேன். வந்தவொடனே சரவணனை பார்த்து கட்டி பிடிச்சி அவங்க மகிழ்ந்துக்கிட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஊர் திரும்பி வந்துடுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னா எல்லாத்தையும் உதவி விட்டு ஓடுறது கிடையாது. நம்ம இப்போ இருக்கிறத விட இன்னும் செல்வ செழிப்போடு, அதாவது பணக்காரன் வேலை, செல்வந்தன் வேறு. பணக்காரன் பிரச்சனையோடய இருப்பான், செல்வந்தன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். உங்களை எல்லாரும் செல்வந்தன் ஆக்குறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. இந்த படைப்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்.